தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 22/6/2026 திங்கட்கிழமை ஆணி திருமஞ்சனம். ஆணி மாதம் அப்படின்னாலே அந்த திருமஞ்சனம், அந்த உத்திர நட்சத்திரத்தன்று வரக்கூடிய இந்த திருமஞ்சனம் தான் நம்ம அனைவர் நினைவிலும் வரும். இது என்ன இந்த ஆணி மாதத்தோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடத்தில் இருக்கக்கூடிய மாதங்களே நம்ம உத்தராயணம் தட்சிணாயன காலம் அப்படின்னு பிரிப்போம். உத்தராயண காலத்தோட கடைசி மாதம் தான் இந்த ஆணி மாதம். இந்த ஆணி மாதத்தை ஜேஷ்டா மாதம் அப்படின்னு அழைப்பாங்க, பெரிய மாதம் அப்படின்னு அழைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் பகல் பொழுது ரொம்ப நீளமானதாக இருக்கும். அதே போல் நாட்களும் இந்த மாதத்தில் மற்ற மாதங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் இந்த ஆணி திருமஞ்சனம் தினத்தில் நிறைய பேர் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படிங்கிறதுக்காக, திருமண வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, திருமணமானவர்கள் தீர்க்க சுமங்கலி வரம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாளைய தினம் நிறைய பேர் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வார்கள். விரதம்னா எப்படி இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலையிலேருந்து மாலை வரை நம்ம எதுவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணீர் மட்டும் பருகி விரதம் இருக்கலாம். மாலை ஒரு 7 மணிக்கு மேலே நம்ம அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்களில் நடக்கக்கூடிய அபிஷேகங்களை நம்ம பார்த்து அதன் பிறகு நம் விரதத்தை முடித்து கொள்ளலாம். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு நேரத்தில் இந்த அபிஷேகம் அப்படிங்கிறது நடக்கும். மற்ற நாட்களில் காலை நேரங்களில் தான் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நாளை மாலை நேரத்தில் தான் இந்த ஆணி திருமஞ்சன அபிஷேகம் நடக்கும். சிதம்பரம், அதுக்கப்புறம் உத்தரகோசம், அங்கே இன்னும் புகழ்பெற்ற சிவன் கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அபிஷேகம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். உங்கள் வீட்டில் இதை மாதிரி நடராஜர் சிலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அவசியம் நாளைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது நல்லது. மஞ்சனம் அப்படின்னா நம்ம அந்த வாசனை எண்ணெய்களால் இறைவன் மேனியில் பூசுவது, எண்ணெயை திருமேனியில் பூசுவது. திருமஞ்சனம் அப்படிங்கிறது இறைவனோட திருமேனியில் நம்ம பூசுறதுனால திரு அப்படிங்கிற ஒரு சிறப்பான அடைமொழியை கொடுத்து நம்ம திருமஞ்சனம் அப்படின்னு அழைக்கிறோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் நாளைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று என்னெல்லாம் அபிஷேக பொருட்கள் உங்களால் தர முடியுமோ, திருநீர், பால், பன்னீர், பஞ்சாமிர்தம் தயாரிக்க தேவையான பழங்கள், நெய் தரலாம். எது வேணாலும் உங்களால் என்ன முடியுதோ அது எல்லாத்தையும் தரலாம். ஏன்னா நாளைக்கு மாலை நேரத்தில் தான் இது நடைபெறும். இந்த திருமஞ்சனத்தை நம்ம கண்ணால் பார்ப்பதே கோடி புண்ணிய பலனை நமக்கு பெற்றுத்தருங்க. வாழ்க்கையில் ஒரு பக்குவப்பட்ட நிலையை அடைந்தவர்கள் இறைவனிடம் என்ன வேண்டுவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிறவாத வரம் வேண்டும், இதுவே என்னுடைய கடைசி பிறவியாக இருக்க வேண்டும், அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம், இந்த பிறவியோடு நான் உன்னிடம் சரணாகதி அடைந்து விடுகிறேன் அப்படின்னு தான் பெருமாள் கிட்ட வேண்டிப்பாங்க. ஆனால் திருநாவுக்கரசர் பெருமாள் என்ன வேண்டிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனி பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதாவது சிவபெருமானோட அழகை, அவருடைய புருவ அழகையும், அவருடைய கோவை செவ்வாயோட அழகையும், அவருடைய மேனி அழகையும், மேனியில் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய திருநீற்றோட அழகையும், அவருடைய பாதத்து அழகையும் ரசிப்பதற்கே நான் இன்னொரு பிறவி எடுக்கணும் போல அப்படின்னு அவர் உருகி உருகி பாடியிருக்கிறாருங்க. ஸோ நாளைக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு நாள். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நடராஜர் சிலை இருந்தாலும் அல்லது லிங்க திருமேனி இருந்தாலும் நீங்கள் அதற்கு அவசியம் அபிஷேகம் பண்ணுங்க. பொதுவாக இந்த நடராஜருக்கு வருஷத்தில் 6 முறை இந்த மாதிரி பெரிய அபிஷேகங்கள் நடக்குங்க. 3 மணி நேரம் நடக்கும். அதில் நாளைக்கு வரக்கூடிய ஆணி திருமஞ்சனமும் ஒன்று. அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய அபிஷேகம் நடக்கும். ஸோ முடிந்தவரை உங்களால் எதுவுமே பண்ண முடியல, வீட்டில் என்னால் வழிபாடுலாம் பண்ண முடியலனா கூட அந்த அபிஷேகத்தை போய் கண்குளிர பாருங்கள். கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். பாவக்கணக்கு எல்லாம் படிப்படியாக குறையும். ஸோ யாருமே தவற விடாதீங்க. நாளைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்வ இலை தீபம்.
நாளைக்கு திங்கட்கிழமையில் இந்த ஆணி திருமஞ்சனம் வருது. திங்கட்கிழமை அப்படின்னாலே சிவனுக்கு உரிய ஒரு நாள், சோம்வார் அப்படின்னு அதை அழைப்பாங்க. ஸோ வில்வ இலை நீங்கள் கோவிலில் உங்களுக்கு கிடைச்சதுனாலும் சரி, அல்லது நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி, வில்வ இலை தீபத்தை அவசியம். வில்வ இலை அப்படிங்கிறது சிவபூஜையில் மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது. எந்த ஒரு சிவ பூஜையாக இருந்தாலும் சரி, அதில் வில்வ இலை அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கும். இந்த 3 இலைகள் திரிசூலத்தோட அமைப்பை நமக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவா, பிரம்மா, விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளையும் இது குறிப்பதாகவே இருக்கின்றது. இந்த வில்வ இலை தீபம் நம்ம வீட்டில் ஏற்றும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அத்துணை விதமான தோஷங்களும் அடிபட்டுவிடும். வீட்டில் சந்தோஷம், நிம்மதி, ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது ஏற்படும். மனதில் அமைதி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நமக்கு இருந்தாலோ அது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வில்வ இலை தீபத்தை நம்ம நாளைய தினம் ஏற்றலாம். நீங்கள் கேட்கலாம், இந்த உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது நாளைக்கு காலையிலேயே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சூரிய உதயத்தின் போது என்ன நட்சத்திரமோ அதுதான் அந்த நட்சத்திரம் தான் அந்த நாளோட நட்சத்திரம். அதனால் நீங்கள் நாளை மாலை 4:30 6 பிரதோஷ வேலை சிவபெருமானுக்கு மிக உகந்த காலம். அந்த காலத்தில் நீங்கள் இந்த வில்வ இலையை ஒரு சுத்தமான தட்டில் பரப்பி உங்கள் பூஜை அறையில் அதற்கு மேலே ஒரு அகல் வைத்து நல்லெண்ணெய் பஞ்சத்திரி போட்டு நீங்கள் இந்த தீபத்தை கிழக்கு முகமாகவோ அல்லது வடக்கு முகமாகவோ தாராளமாக ஏற்றலாம். இப்போ வேலைக்கு போயிருக்கிற நான் அந்த நேரத்தில் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டுக்கு வந்ததன் பிறகு இதை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இந்த வில்வ இலை தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை கேட்கலாம், அல்லது சிவ புராணம் அதை நீங்கள் கேட்கலாம், அல்லது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்டில் உங்களால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் எழுதலாம். ஏன்னா நாளைக்கு அளவற்ற ஆற்றல் நமக்கு தரக்கூடிய ஒரு நாள், சிவபெருமானோட பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கக்கூடிய நாள். அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க. 4:30 ஈவினிங் 4:30 PM to 6 PM இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைங்க. உங்கள் வீட்டில் ருத்ராட்சம் இருந்தாலும் நீங்கள் அந்த எண்ணெயிலே அந்த ருத்ராட்சத்தை போட்டு ருத்ராட்ச தீபமும் நீங்கள் ஏற்றலாம். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிப்பதற்காக இந்த ருத்ராட்சத்தை போட்டு நம்ம விளக்கேற்றலாம். ஸோ யாருமே இதை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாம் அனைவரும் உச்சரிக்க வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இதுதாங்க. கிருபா சமுத்திர சீமுகம் திரிநேத்திரம் ஜடாரதம் பார்வதி வாமபாகம் சதாசிவம் ருக்ரமனந்த ரூபம் சிதம்பரேசம் ஹிருதி பாவயாமி. இதை குறைந்தது ஒரு 3 முறையாவது நீங்கள் உச்சரிங்க. நிச்சயமாக வளமான வாழ்க்கையை சிவபெருமான் நமக்கு வாரி வழங்குவார். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் வைத்து நீங்கள் இந்த தீபத்தையும் இந்த மந்திரத்தையும் நாளைக்கு நீங்கள் உச்சரிங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சிவாய நம அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிடுங்க. நன்றி.